திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். ராசி அதிபதி ராசியில் இருக்கும்பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அப்போ அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் ஆக்கி ராசியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நோயோ அல்லது ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பொதுவாக 2ஆம் அதிபதி வக்ரமாகும் பொழுது காசு பணம் சொத்து சேர்க்கை ஏற்படாமல் இருந்திருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்திருக்கும், குழந்தைகள் ரீதியாக ஏதாவது ஒரு மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசம்பர் 31 வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதற்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள், பண வரவு, நல்ல வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். குழந்தைகள்னால இருந்து வந்த அவமானங்கள், மனக்கசப்புகள் இது எல்லாமே நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரும் ராசியிலே இருக்கிறார். 7ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் திருமண வரன் தேடி வரும், திருமணம் கை கூடும். நிச்சயமாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் 18ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 18ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வர்றதுனால நீங்க எல்லாமே என்னோட சுபகாரியங்களாக இருந்தாலும் 18ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது பார்ட்னர் கூட தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும். அதே போல 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக வெளிநாடு பணம் கிடைக்கும். யூடியூப் சார்ந்த படங்கள், இது போல வெளிநாடு படங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, டாலர்ஸ்ல படம் வருது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது, அதுல ஏதாவது பணம் லாக் ஆகியிருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்துட்டீங்கன்னா 2ஆம் வீட்டில் தான் இருக்காரு. எல்லா கிரகங்களுமே 1, 2, 3 தொடர்பு ஏற்படுது. அப்போ பாருங்க, 8 உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பண வரவு வரும், மறைமுக பணம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள், அதே போல பார்த்தீங்கன்னா MLM, சீட்டு, பிட்காயின் இது போல லாட்ரி இது போல விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பண வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதி ஆகிறதுனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதங்கள் ஏற்படும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்தது 3ஆம் வீட்டுக்கு போறார். 10 கூடையவர் 2ஆம் வீட்டில் இருந்தால் தொழில் ரீதியாக வருமானம் அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 17ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு. கடுமையாக முயற்சி செய்யும் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்து வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பொதுவாக விருச்சிக ராசிக்காரருக்கு எல்லா கிரகங்களுமே 1, 2, 3 தொடர்பு ஏற்படுத்துறதுனால பெயர், புகழ், மதிப்பு மற்றும் பண வரவு, சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.